புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த 6 மாத குழந்தையை குரங்கு கடித்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் துர்கா மகேஸ்வரன். வணக்கம் துர்கா மகேஸ்வரன். தற்போது இந்த குழந்தையின் உடல்நிலையானது எவ்வாறாக இருக்கிறது? குரங்கை பிடிக்க என்ன நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? முழு விவரங்கள். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள பீத்தான்விடுதி கிராமத்தைச் சேர்ந்த சண்முகம் என்பவரது 6 மாத குழந்தை அனன்யா. குழந்தையின் தாயாரின் வீட்டில் போர்ட்டிகோவில் தொட்டியில் வைத்துவிட்டு அருகில் வேலைகளை பார்த்து கொண்டிருந்த போது அங்கு திடீரென வந்த குரங்கு ஒன்று தொட்டியில் தூங்கிக் கொண்டிருந்த அனன்யாவை கடித்துள்ளது. இதில் குழந்தை அழுததும் அருகில் இருந்தவர் ஓடி வந்து பார்த்தபோது குழந்தை அனன்யாவை தாக்கி கொண்டிருந்தது. குரங்கானது குழந்தையை தாக்கி கொண்டிருந்திருக்கிறது. உடனடியாக சத்தம் போட்டதால் குரங்கு குழந்தையை விட்டு ஓடிவிட்டது. தற்போது தலையில் பலத்த காயமடைந்த குழந்தை அனன்யா புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தீத்தான்விடுதி உள்ளிட்ட பகுதிகளில் குரங்குகளின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அதை கட்டுப்படுத்தி வீடுகளுக்குள் வராமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அக்கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக சொல்ல போனால் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாகத்தான் கரம்பக்குடி பெரிய கடை வீதியில் தெருநாய் ஒன்று தாக்கி சிறுவன் ஒருத்தர் பலத்த காயமடைந்து 3 தையல்கள் போட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். தற்போது அதற்கு கரம்பக்குடி அருகிலேயே இதுபோன்ற சம்பவம் நடந்துள்ள நிலையில் இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கரம்பக்குடி சுற்றுவட்டார பகுதி மக்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர்.